நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாத பலன் அப்படின்னே சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம பலன் எடுப்போம். ஸோ இந்த வட்டம் நம்ம ஆங்கில மாத பலன் பேசுகிறதுனால சூரியன் பார்த்திங்கன்னா 2 ராசியில் தன்னுடைய பயணத்தை இயக்குவார். அதாவது மேச ராசியிலும் சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளே வருவார். ஸோ இதனுடைய செயல்பாடும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அதனை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் இந்த மே மாதத்தில் நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி சொல்ல வந்திருக்கோம். ஸோ இந்த மாத பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு டச் பண்ணி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசி நேயர்களுக்கு மே மாதத்திலிருந்து கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கும்போது, கன்னிராசிக்காரங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நிறைய அழுத்தம் இருக்குது வேலையில், குடும்பத்தில். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சில நபர்களுடைய சிந்தனை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன நினைக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, வெளியே ஒன்று பேசுகிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட ரியலாக புரிந்த மாதிரி உங்களை புரிய வச்சுட்டு உங்களை ஆட்டோமேட்டிக்காக குழப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த குழப்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை, இந்த நிலை மாறப்போகுது. நம்ம கன்னிராசிக்காரங்களுடைய குழப்பம், கவலை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகுது, படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. நீங்கள் எதிர்பார்த்த தன வரவுகள், இந்த பொருளாதாரம் நான் எய்ம் பண்ணியிருக்கேன், நான் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த அளவுக்கு நான் தொழிலில் ஒரு வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தொகையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பு இப்போ நிறைய பேரப்போகுது. வேலை என்றால் பதவி உயர்வுடன் கிடைக்கும். அதே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் என்றால் தொழிலில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவது மூலமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா அப்படிம்போம்ல. ஸோ அந்த அளவுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியில் மே மாதத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யுன்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பார்ட்னர் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நீங்கள் உட்காந்து கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி உட்காந்து சொல்லியிருப்பீங்க, இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இதை செய்வோம், அதை செய்வோன்னு. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட உங்களை கேர் பண்ணாமல், உங்களை கண்டுக்கிறாமல் உங்களை நிறைய டிப்ரெஷன் உண்டு பண்ணியிருப்பாங்க. கடைசியில் நீங்கள் என்னடா வாழ்க்கை அது, இவங்களை போய் நம்பி கல்யாணம் முடித்தோம் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலாம் நடந்திருக்கும். அதுவும் நம்ம கன்னிராசி என்பவருடைய நண்பர்களுமே இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் மனசு விட்டு பேசுனது தப்பா, எப்படி மனசு விட்டு பேசுனது தப்பா, நம்ம சொன்ன விஷயத்தை அப்படியே உல்டாவாக மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்மளை காயப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற மனநிலை தற்போது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உறுதியாக அது மாறி உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக போகுது. உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை புரியக்கூடிய அளவுக்கு லைஃப் சிறப்பு. புதிய உறவுகள் வரும். புதிய உறவு என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உறவுகள் வரதான் செய்யும். ஆனால் அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ பல வகையான போராட்டங்கள், பல வகையான இன்னல்கள் இதெல்லாம் இருந்தாலும் புதிய புதிய விஷயங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள் செயல்படுத்தி சிறப்பாகக்கூடிய சிறப்பான செயல்பாடு. அதே போல் கன்னிராசி என்பவர்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது. அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது. நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம். அதாவது வெற்றி கொடிகட்டு அப்படிங்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி
எல்லா விதமான விஷயங்களும் வெற்றி. எல்லா விதமான செயல்பாடுலையும் மிகப்பெரிய அமோகமான தாள தப்பட்டையோட சவுண்டு மேலே தாளத்துடன் உங்களுக்கு எப்படி இசை கிடைக்குதோ கேட்குதோ அதே மாதிரியே ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும்.